என் பேர் கார்முகில். நான் பரமக்குடிலேருந்து வரேன். இப்போ 3 வே செட்டப் வந்து பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி ஏற்கனவே. அது ஒண்ணும் சரியா வரல. அப்புறம் YouTubeல பார்த்து நம்ம பூபதி அண்ணன பத்தி பேசினேன். அண்ணன் உங்கள கொண்டாந்து வர சொன்னாங்க. நேர்ல பார்த்து பேசி, இப்போ நல்லா பண்ணி குடுத்துருக்காங்க. முன்ன இருந்தத விட இப்போ ரொம்ப நல்லா பெஸ்ட்டா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றிண்ணா பூபதி அண்ணா. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு Decibel Auto Hub. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து இங்கே ஒரு ஏற்கனவே கம்ப்ளீட் செட்டப் பண்ண வண்டியை நம்ம மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுறதே கிடையாது, ரீஒர்க் பண்ணுறது இல்லை. அதாவது அடிஷ்னலாக ஆட் பண்ணணும், இல்லை ஏதாவது 2 வே to 3 வே கன்வர்ஷன் அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் மட்டும் தான் நம்ம இப்போ அக்செப்ட் பண்ணி பண்ணுறோம். பட் இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டார். ஏற்கனவே ஒரு 3 வே செட்டப் பண்ணியிருக்காரு. அது அவருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லாதனால எனக்கு எப்படியா இதை பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வண்டி கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு வண்டி கொண்டு வந்து காமிச்சார். நான் சொல்லிட்டேன் அந்த மாதிரி சார் என்னால் பண்ண முடியாதுங்க, அது மாதிரி பண்ணுறதில்ல, எங்கள் கம்பெனியோட பிரின்சிபல் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். சரிங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம ஒர்க் பண்ணதெல்லாம் பார்த்தாரு. பார்த்துட்டு அவர் நம்ம இங்கே ஒர்க்மேன்ஷிப் வந்து ஹைலி சாட்டிஸ்ஃபை ஆகிட்டார். ஸோ அதனால் நிறைய தடவை என்கிட்ட பேசினார். வண்டி விட்டுட்டு போயிட்டார் அவர் பாட்டுக்கு. நிறைய பேசினார், ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டார். சரி ஓகே அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துட்டோம். நான் சொல்லிட்டேன் எனக்கு டைம் வேணும், ஏன்னா நான் எக்ஸிஸ்டிங்காக இருக்க செட்டப் தான் உங்களுக்கு பார்க்க முடியுமே தவிர நான் இப்போ உங்கள் வண்டி எடுத்து நான் பண்ணுறதுங்கிறது சொல்லி சொல்லும்போது, பரவாயில்ல நீங்கள் டைம் எடுத்துங்க, நோ ப்ராப்ளம், எனக்கு நீங்கள் எவ்வளோ நாள் எடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ப்ராப்பரான ஆடியோ எனக்கு வேணும், அதை நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ட்டார். பட் என்னென்னா அதில் மெயின் பிரச்சனை என்னென்னா பில்லர் ஃபேப்ரிகேஷன் ப்ராப்பராக இல்லை, பொசிஷனிங் ஸ்பீக்கர் பொசிஷனிங் எல்லாம் ப்ராப்பராக இல்லாமல் இருந்துச்சு, டூனிங் கொஞ்சம் ப்ராப்பராக இல்லாமல் இருந்துச்சு, ஸோ வயரிங்குமே கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை. இதில் அவங்க போட்டிருந்தது பார்த்திங்கன்னா மேசிவோட ஒரு 3 வே ஃப்ரண்ட் 3 வே காம்பனண்ட், ரியரில் ஒரு 2 வே காம்பனண்ட் போட்டிருந்தாங்க. நம்ம மேசிவ் பண்ணுறோம், we are the authorized dealers for massive products. நம்ம இது வரைக்கும் அது பண்ணல. இந்த வீடியோ மூலிமா நம்மளுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குங்கிற ஒரே ரீசன் தான், நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. ஸோ மேசிவ் ஸ்பீக்கர்ஸ் 3 வே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது, நம்மளும் பண்ணுறோம், நம்ம ஆத்தரைஸ் ரீட்டெயிலராக இருக்கிறதுனால ஓகே இதை ப்ராப்பராக பண்ணி இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோவாக போடும் அப்படிங்கிறத அந்த வண்டி எடுத்தேன். ஒரு மேசிவ் 3 வே ப்ளஸ் ஒரு மேசிவ் 2 வே. இதில் வந்து அவங்க டிஎஸ்பி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவரோட 12 சேனல் டிஎஸ்பி, வேனம் சீரிஸோட 12 சேனல் டிஎஸ்பி யூஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ராடக்ட் செலெக்ஷன்லாம் எவ்ரிதிங் இஸ் குட். இதில் அங்கே எதுவுமே அவங்க பிரச்சனை கிடையாது, எவ்ரிதிங் இஸ் ஓகே. மெயினாக டியூனிங் அந்த ஸ்பீக்கர் பொசிஷன் மட்டும்தான் மெயின் ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஓகே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு பில்லர் ஃபேப்ரிகேஷன் கம்ப்ளீட்டாக நம்ம மாற்றிட்டோம். ப்ராப்பரான பொசிஷன் பண்ணி கொடுத்துட்டோம், பொசிஷன் பண்ணி ப்ராப்பராக ஃபேப்ரிகேட் பண்ணி கொடுத்துட்டோம். வயரிங் எல்லாமே ப்ரொஃபஷனல் வயரிங் இன்சுலேஷன் பண்ணி பக்கா சண்டர்ஸ்டேஜ் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டோம். அந்த கஸ்டமர் ஸோ ஹாப்பி, டெலிவரி பண்ணும்போது செம்ம ஹாப்பியாக போனார். நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணேன், பட் எனக்கு அது அவுட்புட்டே கிடைக்கல, எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு. அவர் மறுபடியும் ஊருக்கெல்லாம் போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாரு. இந்த மேசிவ் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம எடுத்தோம், அதை நம்ம பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போ நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஏன்னா நம்ம எப்போவுமே ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறோன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் நம்ம ஈஸியாக வந்து டக்குன்னு ப்ரொமோஷன் பண்ணி அதை ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரொமோட் பண்ண மாட்டோம். டெசிபிள் ஆட்டோ ஹப்பில் அது ஒரு பிரின்சிபல். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் எடுத்தேன். பட் அதுக்கு முன்னாடியே இதே சேம் காம்பனண்ட் வந்து நம்ம வேறு முன்னாடியே நம்ம ஃப்ரான்ஸில் ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம், அந்த வீடியோவும் நம்ம போட்டிருப்போம். பட் இது வந்து பியூர் ஃபுல் 3 வே. அந்த FC6ல் FC மாடலில் ஃபுல் செட் ஆஃப் 3 வே. அந்த மிட் ரேஞ்ச் ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா ஷார்ப், யாருக்காவது நல்லா ஷார்ப்பாக வேணும், நல்லா பாஸ் வந்து சூப்பராக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும், சூட் ஆகும். ஸோ நம்மக்கிட்ட அது அவைலபிள் இருக்குது. மேசிவோட 3 வே செட்டப் இங்கே பண்ண முடியும். பியோர் மேசிவ் கம்ப்ளீட் மேசிவ் செட்டப் வேணுனாலும் இங்கே பண்ண முடியும். ஏன்னா அது ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட் US பேஸ்டு ப்ராடக்ட். ஆம்பிளிஃபயர்ஸ் ஆகட்டும், இல்லை சப்வூஃபர்ஸ் ஆகட்டும், சப்வூஃபர்ஸ் எல்லாம் செம்ம டீப் பஞ்ச் கொடுக்குற மாதிரி சப்வூஃபர். ஒரு வென்டோ கொண்டு பண்ணியிருந்தோம், நீங்கள் வீடியோஸ் போட்டிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 4 வே செட்டப் பண்ணியிருப்போம், அதில் ஒரு மேசிவ் சப் போட்டிருந்தோம், எக்ஸலண்ட் சப்பு. ஸோ என்ன கொஞ்சம் ப்ரைஸ் பாயிண்ட் ஜாஸ்தியாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மேசிவ் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் டெசிபிள் ஆட்டோ கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சத்தம் சத்தம் ஆழி ஆழி கத்தும் சத்தம், மனிதன் மனிதன் ஓ யுத்த சத்தம், இதில் எங்கே கேட்கும் கோயிலின் சத்தம். ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும் போதெல்லாம்
உன் ஞாபகம் தாளாட்டும் மங்கையம்மே தந்துண்ணா நம்ம ஜீவன சொர்க்கத்திலே நிச்சயம் மங்கையம்மே தந்துண்ணா நம்ம ஜீவன நரகந்தான் நிச்சயம்